ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்றதுக்கு தான் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம். இதை எப்படி செஞ்சுருக்குறோன்றதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துருக்குறோம். அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா லைட்டாக கலர் மாற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். டெய்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுப்போம். இல்லைனா ஈவினிங் வந்த உடனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான வீட்டிலே வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரல பார்த்திங்கன்னா டெய்லி 50 கிராம் 25 கிராம் நம்ம வந்து வேர்க்கடலை வந்து எடுத்துக்கணும். உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரையும் டெய்லியும் வந்து குழந்தைங்களுக்கு வேர்க்கடலையில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை வந்து நல்லா பாருங்கள் வறுத்து எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா வந்து கருகி போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். நம்ம வந்து இதை இந்த அளவுக்கு வறுபட்டால் நல்ல. இப்போ இதை வந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு. நம்ம எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பு தான் அளவு. ஒரு கப்பு நம்ம வேர்க்கடலை எடுத்துருக்க, ஒரு கப்பு வந்து கேழ்வரகு மாவு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அப்படியே தண்ணி தெளித்து நமக்கு உண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே பிசைஞ்சு கைக்கு வந்து உண்டை திரட்டுற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம வந்து இந்த மாவு வந்து இந்த மாதிரி செய்ய முடியும். இது வந்து அடையாக செஞ்சியும் செய்வாங்க. நம்ம வந்து அடையாக செய்யலை. இந்த மாதிரி வந்து மாவு தெளித்து அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி தெளித்து செய்ய முடியும். ஒரே அடையே தண்ணி ஊற்றினா கொல கொலன்னு ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து பிடிச்சோம். இந்த மாதிரி வந்து கையில் பிடிச்சோம்னா இந்த மாதிரி உண்டையாக வரணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து செய்யணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம செய்ய முடியும். இந்த அளவுக்கு நம்ம கையில் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு உண்டையாக வரணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மாவு பிசைஞ்சிருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக தெளித்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இட்லி பாத்திரம் தான் நான் வச்சுருக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் பிளேட் வச்சு மேலே வந்து நம்ம துணியாக வச்சுருக்குறோம். இது மேலே போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து போட்டோம்னா அப்படியே அதில் ஆவிலே வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா நல்ல மாவு வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். குவான்டிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வேர்க்கடலை போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ராகி மாவும் வந்து இதில் சேர்த்துக்கணும். ராகி வந்து அவ்வளோ நிறைய கால்சியம் சக்தி இருக்குதுங்க. டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ராகியில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக நம்ம வந்து எண்ணெயில் தான் செய்யணுன்றதில்லை. எண்ணெயில் செஞ்சால் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக கிடையாது. இந்த மாதிரி வந்து தண்ணியில் வேக வச்சு எந்த பொருள் கொடுக்குறோமோ அந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். களி, சப்பாத்தி, ராகி தோசை அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளேம் வச்சு வேக வைக்கலாம். வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சது வந்து ஆறிடுச்சு. இப்போ இது வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை வந்து நம்ம ரொம்ப நைஸாக விடக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். நம்ம வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும், குறப்பாக இருக்கணும். இப்போ வந்து எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம வந்து வெல்லமும் ஒரு கப்பு எடுத்துருக்குறோம். வேர்க்கடலாம் ஒரு கப்பு, கேழ்வரகு மாவும் ஒரு கப்பு. இப்போ வந்து நாட்டு சக்கரை தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கட்டு வெல்லமும் போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு அதே கப்பு மெஷர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே கப்பில் நம்ம ஒரு கப்பு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், இப்படி கையில் தொட்டு பார்த்தா நமக்கு வந்து நல்லா வெந்துருக்குது. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு மாவு நமக்கு வந்து. இப்போ இந்த ஸ்டேஜ் வரையிலும் நம்ம 5லேருந்து 6 நிமிஷம் இருந்தாலும் நமக்கு வந்து ராகி மாவு வந்து வெந்துடும். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த
மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து துணியிலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவு வந்து மணமாக வாசனை வருது நல்லா வெந்து. இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையும் நம்ம நாட்டு சக்கரம் போட்டோம் இல்லைங்களா, அதுவும் வந்து இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து நமக்கு சூடாக இருக்குது, அதனால் வந்து கை போடாமல் கரண்டிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாட்டி எல்லாம் செய்வாங்க, உரலில் தான் வந்து செய்வாங்க. இதை வந்து நம்ம வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு உரலில் போட்டு இடிப்பாங்க. இடித்து அதுக்கப்புறம் அடை மாதிரி இந்த ராகியில் செஞ்சு அதை வந்து நல்லா உரலில் போட்டு இடித்து அப்படியே உண்டை பிடிச்சி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வரலனாலே நம்மளுக்கு வந்து வெல்லம் போட்டால் எல்லாமே டேஸ்ட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம எப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் குழந்தைங்கள்லாம் ஊருக்கு போனாவே ஃபஸ்ட்டு ஆயா நம்ம வந்து செஞ்சு ராகியில் அந்த மாதிரி வந்து ராகி கருப்பு பால் கொடுங்கன்னு கேட்பாங்க. ராகி கருப்பு பால் தான் இதுக்கு வந்து பேரே வச்சுருக்குறாங்க. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், அப்படியே நமக்கு வந்து எல்லோ ரெண்டு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இது நம்ம உரலில் இடிச்சோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம வந்து கையில் கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக மிக்ஸ் ஆகும். அந்தளவுக்கு நாமளும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சூடு ஆற வரையிலும் தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கரண்டி போட்டு இது பண்ணோம்னா, சூடு ஆறிடுச்சுன்னா அப்புறம் கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து மாவு நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ வந்து கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கை போட்டு பிசையும் போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நம்ம வந்து கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ நமக்கு தேவைங்கிற சைஸ் வந்து குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்கு என்ன சைஸோ வீட்டில் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம சைஸ் வாரியாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் நம்ம பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பாலும் நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். இது அப்படியே ஆற ஆற வந்து நமக்கு இன்னும் பால்ஸ் வந்து டைட்டாக ஆகிடும். பாருங்கள், பெரிய லெமன் சைஸ் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். சிம்பிளாக ஒரு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி பால்ஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பால்ஸும் நான் வந்து பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள். வேர்க்கடலை பால்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்நாக்ஸாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.